தமிழக அரசியலில் கடந்த 2 மாதங்களாக நிகழ்ந்து வரும் பரபரப்புகளின் மையப்புள்ளியாக இருக்கும் டிடிவி தினகரன் பற்றிய ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சசிகலாவின் மூத்த சகோதரி வனிதாமணியின் மூத்த மகன்தான் டிடிவி தினகரன். சசிகலாவின் உடன் பிறந்த சகோதரர் மகளான அனுராதா தினகரனின் மனைவி. சசிகலா குடும்பத்தை சேர்ந்த சிலருக்கு கட்சி பொறுப்புகளை ஜெயலலிதா கொடுத்த போதும் தினகரனுக்கு மட்டும்தான் தேர்தல் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பை கொடுத்தார். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனை பெரியகுளம் தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற்று செய்தார். அதே தொகுதியில் மீண்டும் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் தோல்வியடைந்தார். அப்போது அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்கினார் ஜெயலலிதா. இப்படி ஏறுமுகமாகவே இருந்த தினகரனின் அரசியல் வாழ்க்கை 2011 சறுக்கியது. சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை கட்சியை விட்டு நீக்கிய போது தினகரனையும் ஜெயலலிதா நீக்கினார். அதன் பிறகு ஒதுங்கியே இருந்த தினகரன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியலுக்குள் நுழைந்தார். சரியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் நுழைந்த தினகரனுக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைத்தது. இப்பதவியை அவருக்கு அளித்தவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட சசிகலா. பரபரப்பான அரசியலின் அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தினகரனே வேட்பாளரானார். ஆனால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரால் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் இரட்டை இலையை பெற 60 கோடி லஞ்சம் கொடுத்ததாக தினகரன் மீது வழக்கு பதிவானது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் வாக்குமூலத்தில் தினகரனின் பெயரை சொல்ல டெல்லி போலீசார் சம்மனோடு தினகரன் வீட்டுக்கு வந்தார்கள். வழக்கில் ஆஜராக கடந்த 22ஆம் தேதியன்று டெல்லி சென்றார் தினகரன். 4 நாட்களாக தினமும் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடந்தது. முடிவில் நேற்று நள்ளிரவில் தினகரன் கைது செய்யப்பட்டார். அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாக தினகரன் அறிவித்த சில நாட்களிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி அவரது அரசியல் பயணம் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.